கர்ணனோட வீழ்ச்சிக்கும் இறப்புக்கும் அர்ஜுனன் மட்டும்தான் காரணமா? நிறைய பேர் காரணம் இதுக்கு பின்னாடி. அர்ஜுனனை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ அது யார் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கர்ணனுடைய இறப்புக்கு முதலாவது காரணம் பரசுராமர். இவரு அந்தணர்களுக்கு மட்டும்தான் வில் வித்தைய கற்று தருவேன்னு சொல்லிட்டு வைராகியத்தோட இருந்தாரு. இதை அறிந்த கர்ணன் வில் வித்தைய கத்துக்கிறதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஆர்வத்துல நான் ஒரு அந்தணன் அப்படின்னு பொய் சொல்லிடுறாரு. அவர்கிட்ட பொய் சொல்லி அந்த வித்தையை கத்துக்க ஆரம்பிக்கிறாரு கர்ணன். ஒரு நாள் பரசுராமன் என்ன பண்றாருன்னா, கர்ணனுடைய மடியில தலை வச்சு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ இந்திரன் ஒரு வண்டாக உருமாறி கர்ணனுடைய தொடைய துளைச்சுக்கிட்டு மறுபகுதியில வந்திருக்காரு. அதனால வந்த ரத்த போக்கு பாத்தீங்கன்னா பரசுராமர் மேல பட்டுடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால, அவர் தூக்கத்துல இருந்து விழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா ஆசிரியரின் தூக்கம் களையக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்துல தன்னுடைய வலியை பொறுத்துக்கிறாரு கர்ணன். ரத்தம் பட்டு விழித்தெழுந்த பரசுராமர் என்ன பண்றாரு, இத்தனை வலியை பொறுத்துக்கிட்ட நீ அந்தணனா இல்ல, கண்டிப்பா நீ அந்தணனா இருக்க வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சபிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ கற்ற பிரம்மாஸ்திரம் வித்தை உனக்கு தகுந்த சமயத்தில் மறந்து போகட்டும் அப்படின்னு சபிக்கிறாரு. இரண்டாவது கர்ணனுடைய இறப்புக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிவர். ஒரு முனிவருடைய பசுங்கன்று பார்த்தீங்கன்னா கர்ணனுடைய தேர் சக்கரத்தில் சிக்கி அடிபட்டு போயிடுது. இதனால அந்த முனிவர் என்ன பண்றாருன்னா, யுத்தத்தில் உனக்கு இக்கட்டான நேரத்தில் உன் தேர் பழுதுபடட்டும் அப்படின்னு சபிச்சிடுறாரு. அடுத்து கர்ணனுடைய இறப்புக்கு மூன்றாவது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன். போருக்கு முன் கர்ணனுடைய கவச குண்டலத்தை அந்தணன் போல இந்திரன் தானமாக பெற்றுட்டு போயிடுறாரு. அதுதான் கர்ணன் யாருக்கிட்டாலும் தானமாக கொடுப்பாரு இல்லையா. இவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி என்ன பண்றாருன்னா இந்திரன் இந்த மாதிரி அவருடைய கவச குண்டலத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. அடுத்து கர்ணனுடைய இறப்புக்கு நான்காவது காரணம் பாத்தீங்கன்னா குந்தி தேவி தான். அதாவது சூரிய பகவானை நினைச்சு கர்ணனை பெற்றெடுத்த குந்தி தேவியா என்ன பண்றாங்கன்னா, பஞ்ச பாண்டவர்கள்ல அர்ஜுனனை தவிர வேற யாரையுமே நீ கொல்லக்கூடாது அப்படின்னும், நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல ஒரு முறைக்கு மேல தொடுக்க கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுடைய வற்புறுத்தலின் பெயர்ல கர்ணன் கிட்ட வரமா பெற்று வாங்கிட்டு போறாங்க. ஐந்தாவது காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சல்லியன். கர்ணனுக்கு தேரோட்டியாக சென்றவர் தான் சல்லியன். முதல் முறை நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது தொடுத்த கர்ணன் கண்ணனின் லீலையால தலைப்பாகை மட்டும் எடுத்துக்கிட்டு போனது. சல்லியன் மறுபடியும் இரண்டாவது முறை நாகாஸ்திரத்தை தொடுக்க சொன்னா, அதனால தாய்க்கு கொடுத்த வாக்குறுதியால அம்ப செலுத்தல. அதனால பாத்தீங்கன்னா தக்க சமயத்துல பள்ளத்துல சிக்கியதும் தேர்ல இருந்து இறங்கி ஓடிட்டான் சல்லியன். ஆறாவது காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான் முக்கியமான தலை, கண்ணன். கர்ணன் செலுத்திய நாகாஸ்திரம் அர்ஜுனனை தாக்காதபடி சரியான நேரத்துல தேர தரையில அழுத்தியதால தலைக்கு வந்த அம்பு தலைப்பாகையோட மட்டும் வீழ்த்து போயிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்திரன் மூலமா கவச குண்டலத்தையும் அதுபோக குந்தி மூலமா நாகாஸ்திரத்தையும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற வரத்தை கர்ணன் வீழ காரணமாக இருந்த பல காரணங்களுக்கு பின்னால கண்ணன் வாங்கிட்டாருன்னு சொல்லலாம். கர்ணனுடைய உயிர் எப்படி பிரிஞ்சது அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக தான் செய்த தான தர்மங்களால போர்ல அர்ஜுனனுடைய அம்பால தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தாலும் உயிர் பிரியல கர்ணனுக்கு. கடைசியாக கண்ணன் அவருடைய அனைத்து புண்ணியங்களையும் யாசித்து பெற்றாரு. அதற்கப்புறமா தான் கர்ணனுடைய உயிர் பிரிஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. கண்ணன் மட்டும் அந்த நேரத்துல அதையும் பண்ணாம இருந்திருந்தா கர்ணன் அந்த இடத்துல இருக்காம இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு யூகமும் நமக்கு வருது.